ஒரு அடிபட்ட புலிக்கு அதோட தாய் எப்படி மருத்துவம் பார்க்குமோ அது மாதிரி என்னை எப்பவுமே சென்னை பார்த்துக்கிச்சு. சென்னை வந்தா நைட் ஒரு 8 மணிக்கு அப்புறமா தாஸ் மக்கான் போயிடுவேன். சென்னை வந்தா தாஸ் மக்கான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பீஃப் பிரியன், ரசிச்சு மாடு சாப்பிடுவேன். எந்த டைம் கொடுத்தாலும் இதை நான் சாப்பிடுவேன்ப்பா, ரொம்ப ஃபேவரட். பீஃப் மக்களே, பீஃப் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கு. பீஃபோட அம்பாசிடராகவே வேட ஆக்கிடும். ஆமா, ஆடியன்ஸ் சைட்ல தானே பார்க்கும்போது லிட்டரலி கிரை, உங்களை பார்த்தோன்னே அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, எல்லாத்தையும் ஓப்பனா பேசுவாரு, அப்ரோச்டு பீப்புளுக்காக குரல் கொடுப்பாரு. இதுல எந்தெந்த இடத்துல அந்த ஒரு சின்ன சென்சார் இல்ல சிசர் போட வேண்டியது? முதல் முறையா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில நான் என்டர் ஆகிற போறவரு. நான் என்ன பேசுறேனோ அதே தான் இந்த படம். லைக் தே நெவர் புட் அ சிசர் ஆன் மை சாங். அதனால லைக் ஐ அம் சோ ஹாப்பி. உங்களை இப்ப பார்க்க எப்படி தம்மா இருக்கு? ரொம்ப எங்கேஜ்ல யுவன் சங்கர் ராஜா சில படங்கள் எல்லாம் வருவார்ல, யூ ஃபீல் உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. இது ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். எனக்கும் அவருக்குமே ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கும். ஸோ கலர்ஃபுல்லான விஷயங்கள் பெருசா நீங்க விரும்ப மாட்டீங்களா? ஐ எம் அ கலர்ஃபுல் பர்சன். ஆனா எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருக்குது. அப்பப்போதான் வேற ஏதாச்சும் கலர் சட்டை போடுவேன். இன்னைக்கு விஜய் மில்டன் ஐயாவோட ஒரு கலர் அவர் தான் சொன்னாரு இந்த கலர் தான் போடணும். சரி, ஏன்னா எங்க எந்த ஒரு அட்டிலையும் மௌனலோவே இல்லாத ஒரு அட்டி எங்கேயுமே இல்ல. மோனலாவோட செகண்ட் பார்ட் வந்திருக்குது இப்போ. மாணிக்கத்தை ஒரு மாணிக்கத்தை வரும் கல்லென்னு நினைச்சு நீ കളയല്ലേ, അത് മാണിക്യം തന്നെ എന്ന് അറിയുമ്പോ മനസ്സിന്റെ ആഴത്തിലോ ഒന്ന് മുറിയില്ലേ, താരകത്ത് ഒരു താരകത്ത് ഇന്ന് കണ്ടില്ല എന്ന് നീ നാടിക്കല്ലേ, ആ താരകം മാനത്ത് മറയുമ്പോ ഇരുട്ടില് വഴിയറിയാതെ நீ துடிக்கில்லே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஓகே, அண்ட் எஸ், ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம் ஐயா. ஸோ வெல்கம் டு சென்னை. உலகம் முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு வந்து எஸ்பெஷலி சென்னை, இட் ஃபீல் லைக் மை செகண்ட் ஹோம். எப்போவுமே ஒரு அடிபட்ட புலிக்கு அதோட தாய் எப்படி மருத்துவம் பார்க்குமோ அது மாதிரி என்னை எப்போவுமே சென்னை பார்த்துக்கிச்சு. ஐ லவ் சென்னை. உங்களை இப்போ பார்க்க எப்படி தம்மா இருக்கு? ரொம்ப எங்கேஜ்ல யுவன் சங்கர் ராஜா சில படங்கள் எல்லாம் வருவார்ல, யூ ஃபீல் உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. இந்த கிளாஸ், உங்களுடைய அந்த ஒரு ஸ்வாக் எல்லாமே. இன்னைக்கு முதல் முறையா இல்ல அப்பப்போதான் ஒயிட் கலர் வேற ஏதாச்சும் கலர் சட்டை போடுவேன். இன்னைக்கு விஜய் மில்டன் ஐயாவோட ஒரு கலர் அவர் தான் சொன்னாரு இந்த கலர் தான் போடணும். சரி, அப்படியே வேடனுக்கு வந்து கலர் லைக் நிறைய நேரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்கா பிளாக்கா அவர் பேசக்கூடிய பிளாக் மட்டும் தான் போடுவீங்க. ஸோ தட்ஸ் யோர் கலர். நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களுடைய சித்தாந்தம், அது எல்லாமே அது காட்டும். ஸோ கலர்ஃபுல்லான விஷயங்கள் பெருசாக நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? இல்லைனா என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் நிறைய டார்க்காக இருக்குது, நான் ஏன் கலரை விரும்பணும் அந்த மாதிரியா? இல்லை, லைக் ஐ எம் அ கலர்ஃபுல் பர்சன். ஆனால் எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருக்குது. ட்ரெஸ்ஸில் எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஐ எம் அ கலர்ஃபுல் பர்சன். ரைட். சூப்பர். ஸோ உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக நீங்கள் பாடுற பாடல்கள், சினிமா சார்ந்து பாடுற பாடல்கள், அதுக்கான வித்தியாசம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து லைக் we have all the freedom. ஒரு சினிமான்னு வரும்போது லைக் they need what they want. அப்போ அதனால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியது இருக்கும். ஆனால் சினிமா வந்து இட்ஸ் அ குட் திங் ஃபார் அ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய மீடியா. இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து சவுத் இந்தியாவில் அவ்வளோ பெருசு இல்லை. அப்போ அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை வளர வைக்கிறதுக்காக நிறைய யூஸ் ஆகுது ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி. அதனால லைக் போத் இஸ் குட். ஸோ டு யூ ஹேவ் தட் அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு கத்திரியோ இல்லை ஒரு சிசரோ போட வேண்டியது இருக்குது? உங்களோட மைண்ட்லேயே சொல்கிறேன். இப்போ இண்டிபெண்டனாக நான் நிறைய எழுதுவேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவார், அப்ரோச்டு பீப்புளுக்காக குரல் கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது இதில் எந்தெந்த இடத்துல அந்த ஒரு சின்ன சென்சார் இல்லை சிசர் போட வேண்டியது இருக்குது உங்களுக்கு? நிறைய இடத்துல அது வர வேண்டியது இருக்கும். லைக் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் இந்த படம், இது வந்து ஆக்சுவலாக நான் என்ன பேசுகிறேனோ அதே தான் இந்த படமும். அப்போ அதனால இந்த படத்தில் எனக்கு ஐ டோன்ட் லைக் they never put a scissor on my song. அதனால லைக் ஐ அம் சோ ஹாப்பி இந்த படத்தில். ரைட். ஓகே. ஸோ உங்களுக்கு நிறைய விதமான எக்ஸ்ப்ளோர் கிடைக்குது, நிறைய இடத்துக்கு போறீங்க. வாட் வாஸ் தட் ஒன் அன்ஃபர்கெட்டபிள் ஆடியன்ஸ் சைட்ல தானே பார்க்கும்போது
they literally cry. உங்களை பார்த்தோன்னே அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. அந்த ஒரு அன்பு வந்து ஒரு அளவிட முடியாத ஒரு அன்பு. எந்த ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட் வந்து எப்பா என்னடா இவ்வளோ அன்பு என்கிட்ட காட்டுறீங்களேன்னு உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன? ஐயோ, எனக்கு என்னன்னா ஹிப்ஹாப் வந்து ஒரு நியூ ஜெனரேஷன் மியூசிக். நான் ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்டை வயசானவங்க, அம்மா அப்பா அவங்கெல்லாம் என்னோட பாட்டு கேட்டு அவங்க பாடுறாங்க அந்த பாட்டு. அப்போ அது வந்து ஆஸ் அன் ஆக்சுவல் ஆர்டிஸ்ட் that's a big win. அப்போ அதுதான் எனக்கு எப்பவுமே சரி, ஆஸ் அன் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லாருக்குமே நம்மளோட பாட்டு புரியுது. அப்போ அதுதான் என்னோட லைக் அந்த மூமெண்ட் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா வயசானவங்க என்னோட பாட்டு பாடும்போது ஓகே எல்லார்கிட்டையுமே என் பாட்டு போய் சேருது. அந்த ஒரு தோட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பாட்டு அதிகமாக உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துதான் நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சிது, கேரளா ஸ்டேட் அவார்டு ஒன்று கிடைச்சிது. அது வந்து மஞ்சுபல் பாய்ஸ் படத்தில் குதந்திரங்கிற சாங். அந்த பாட்டு அப்புறம் சினிமாவில் பண்ண பாட்டுக்கு தான் என்ன இப்போ எனக்கு கிடைக்கிற அங்கீகாரம்லாம் சினிமா பாட்டு தான் எனக்கு பிடிச்சிச்சு. நான் சினிமாவில் பண்ண பாட்டுலாம் அப்போ அதெல்லாம் இந்த பாட்டு மஞ்சுபல் பாய்ஸ் பாட்டு கொண்டால் படத்தில் ஒரு பாட்டு. அது வந்து சாம் சிஎஸ் ஐயா பண்ணியிருப்பாரு. சாம் சிஎஸ் ஐயா தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். அப்போ அதனால லைக் இந்த 2 பாட்டுமே என்னோட ஃபேவரட் சாங்ஸ். இந்த 2 பாட்டுமே என்னோட ஆர்டிஸ்ட்டை எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிற அளவுக்கு இது என்ன கொண்டு போகும். சரி, இப்போ ஒரு இண்டி சிங்கர்ஸாக இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இப்போ இந்த படத்தில் சாம் சிஎஸ் சார் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? இன்னொருத்தரோட மியூசிக் உங்களுடைய வரிகள் அதில் சேரும் போது அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி இப்போ ஒர்க் அவுட் ஆகுது? சாம் ஐயா வந்து ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். எனக்கும் அவருக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கும். இந்த படத்தில் நானும் செம்பிங்கிற ஒரு புது ஆர்டிஸ்ட், செம்பி மேபி எவ்ரிபடி நோஸ், மேபி இல்லை, ஆனால் செம்பிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குது பாட்டு. ஓகே, ஸோ இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ விஜய் மில்டன் சார் ஒரு டைரக்டர் வந்து பிளாக்ல இருந்து உங்களை கலராக மாற்றிருக்காரு. ஆமாம். ஸோ இது எப்படி இருக்கு? என்னடா சினிமா வந்தால் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குமே, அப்படி இருக்கா? இந்த படத்தில் நீங்கள் கேரக்டராகவும் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கேரக்டர் மீன்ஸ் இந்த சாங்கில் நான் நடிக்கிறேன். அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் விஜய் மில்டன் ஐயா அண்ட் பாலமுருகன் ஐயா வேற இங்கே இருக்காரு. அப்போ இது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா முதல் முறையாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் என்டர் ஆகிற போகிற ஒரு சூப்பர் இதுதான். அப்போ கிளாட்லி எக்ஸைட்டடாக இருக்கேன். சூப்பர். ஸோ உங்கள் லஞ்ச் பிரேக்கில் பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன உங்களுக்கு? இங்கே வந்தால் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. சென்னை வந்தால் நைட் ஆனால் தட்டு இட்லி தவா கறி தான். தட்டு இட்லி தவா கறி. ஆமாம், இல்லைன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு அப்புறமா தாஸ் மக்கான் போயிடுவேன். ஆஹா, சென்னை வந்தால் தாஸ் மக்கான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பீஃப் பிரியன். நான் ரசிச்சு மாடு சாப்பிடுவேன். அதனால தாஸ் மக்கான் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? எந்த டைம் கொடுத்தாலும் இதை நான் சாப்பிடுவேன் பாரு. ரொம்ப ஃபேவரட் எனக்கு பீஃப். மக்களே பீஃப் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருக்கு. ஃப்ரீஃபுட் அம்பாசிடராகவே வேட ஆக்கிடுவாங்க போல. சென்னைக்கு வந்துட்டு ஒரு பாடல் பாடாமல் போனான்னா, ஏன்னா எங்க எந்த ஒரு அட்டிலையும் மௌனலோவே இல்லாத ஒரு அட்டி எங்கேயுமே இல்லை. கேன்யா மௌனலோவே. மௌனலோவோட செகண்ட் பாட்டு வந்துருக்குது இப்போ. ஆஹா ஆஹா, என்ன கருப்பி அந்த பாட்டு பேரு. அந்த பாட்டுல இருந்து இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அதோட வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு பாடுறேன். மாணிக்கத்தை ஒரு மாணிக்கத்தை வெறும் കല്ലെന്ന് நினைச்சு നീ കളയല്ലേ, അത് മാണിക്യം തന്നെ എന്ന് അറിയുമ്പോ മനസ്സിന്റെ ആഴത്തിലോ ഒന്ന് മുറിയില്ലേ, താരകത്തെ ഒരു താരകത്തെ ഇന്ന് കണ്ടില്ല എന്ന് നീ നാടിക്കല്ലേ, ആ താരകം മാനത്ത് മറയുമ്പോ ഇരുട്ടില് വഴിയറിയാതെ നീ துடிக்கில்லே. பாட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்களே பாருங்க. சென்னை மக்களோட அந்த அன்பு வந்து ஒரு அளவிட முடியாத ஒரு அன்பு. எங்க போனாலும் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி அந்த இதுவா பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நீங்க தேட்டருக்கெல்லாம் இங்க படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? தேட்டர்லாம் போய் இது ஒரு ஃபேவரட் தேட்டர், மறக்க முடியாத ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். சத்தியம் போயிருக்கேன் நானும். எங்க ஊர் பசங்க, நம்ம ஊர் பசங்களும் சேர்ந்து. ஆனா என்னாச்சுன்னா அது இப்ப இல்ல, அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன படம் ஞாபகம் இருக்கா? ஐயோ, அது எந்த படம்? போய் சந்திரமுகி பார்க்க போனோம். 8 வருஷம் இல்ல, 10 அது ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆக போகுது. சந்திரமுகி எல்லாம் வந்து 13 வருஷம் ஆக போகுதுல. சந்திரமுகி 2005. 20 வருஷம் ஆகுது. சந்திரமுகி தான் முதல் முறையா சென்னையில வந்து நான் பாக்குற படம். சின்ன படம் என்ன வந்தீங்களா? குழந்தையா இருந்தேன் நான் அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்து பார்த்தேன் சென்னையில முதல் முறையா வந்து படம். கடைசி தடவையும் படம் பார்த்தது சத்யம் தியேட்டர்ல சந்திரமுகி பார்த்துதான். அதுக்கப்புறமா லைக்
அவர் ஆர்டிஸ்டுக்கு ஆனதுக்கப்புறம் என்னால் தியேட்டரில் போய் படம் பார்க்கவே முடியல. நான் கடைசியாக தியேட்டரில் போய் பார்த்த படம் பனிங்கிற ஒரு படம், ஒரு மலையாள படம், ஆமா, ஜோஜி ஆமா, ஜோ. ரொம்ப நல்ல படம். சரி, 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே மாதிரி 50 ஷேட்ஸ் ஆஃப் வேடன்னே உங்களோட கெட்டப்லாம் போடலாம் போலயே. ஒன்று பார்த்தா லாங் ஹேர்ல இருக்கீங்க, திடீர்னு ஷார்ட்டா இருக்கீங்க. என்ன காரணம் இந்த ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு? ஹேர் இருக்குது தான் என்னோட ஸ்டைலு. ஆமா. ஹேர் இருக்குது தான் பிடிக்கும். ஆனால் என்னன்னா இப்போ வந்து லைக் ஓட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால லைக் எல்லா இடத்துக்குமே இந்த முடியை கொண்டு போய் போக முடியாது. சரி, அதனால ஓகே கொஞ்ச நாள் கட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாமா அந்த ஒரு பேண்டு, இந்த பாட்டுக்கு சம்பந்தப்பட்ட பேண்டா இது? எது? பிரேசில். இது ஷர்ட்டோட இது கஃப்பா அது? ஷர்ட்டோட கப் தான். ஓகே, தட்ஸ் நாட் a பேண்ட். இது ஷர்ட்டோட கப். இதுவும் டிசைன் பண்ணது நம்ம க்ரூ தான், படத்தோட க்ரூ தான். ரொம்ப ஐ லவ்ட் இட். நல்லா இருக்குது. Yeah, நல்லா இல்ல? இல்ல இந்த பாட்டுலயே பயங்கரமா இருந்துச்சு. லுங்கியை வந்து அப்படியே பேண்ட் மாதிரி மாத்தி இருக்காங்க எல்லாருமே. என்ன மாதிரியான ஒரு பாடல்னு தெரிஞ்சுக்கலாமா? இது அபவுட் ஒரு பிரதர்ஸ்னு சொல்லியிருந்தாரு பால் டப்பா கிட்ட பேசும்போது. படம் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், விஜய் மில்டன் ஐயா வந்து ஒரு பொலிட்டிக்ஸை சாதாரண சாமானிய மனிதனுக்கு தெரியுற மாதிரி சொல்ற ஒரு டைரக்டர். படமும் அப்படிதான் இருக்கும். படம் பியூர்லி பொலிட்டிக்கல் படம், ஆனா என்டர்டைனிங்கா இருக்கும். தியேட்டர்ல போயே பாருங்க. தேங்க்யூ சோ மச். Thank you so much. ஆல் தி பெஸ்ட். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts.